கோலாலம்பூர் மலேசியாவோட தலைநகரம். முதல் தடவை இந்த நகரத்தின் அழகையும் அசாதாரணமான கட்டிடக்கலையும் பல்துறை கலாச்சாரத்தையும் பார்த்து ரொம்பவே வியப்படைந்தேன். இங்கே உலகளாவிய பிரசித்தி பெற்ற டின் டவர்னு சொல்லப்படுற பெட்ரோனஸ் டவரும் பல ஷாப்பிங் மாலும் வண்ணமயமான நைட் லைஃபையும் உள்ளடக்கியது தான் இந்த கோலாலம்பூர். நான் இந்த டின் டவருக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். அங்கே இருந்து இந்த டவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நான் இங்கே பார்த்த பல காட்சிகளையும் டின் டவர் உள்ளேயும் அசத்தும் விஷயங்களையும், முக்கியமாக இங்கே இருக்கிற அக்வேரியமில் நான் முதலாக பார்த்து ரசித்த சில காட்சிகளையும் உங்களோட பகிர்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மலேசியாவிலேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க பெட்ரோனஸ் டின் டவர். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு காமிச்சது இதுதான் நான் தங்கியிருந்த ஹோட்டலு. இதில் 45வது ஃப்ளோரு. அங்கேருந்தான் உங்களுக்கு வியூ காமிச்சேன். கீழே வந்தாச்சு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கை கிராப்பர்ஸ் தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோ பில்டிங்ஸு, அவ்வளோ டாலஸ்ட் பில்டிங்ஸு அப்படி இருக்குது இந்த ஏரியாவே. இப்போ நம்ம இந்த டின் டவருக்குள்ளே தான் என்ட்ராக போகிறோம். உள்ளே வந்தாச்சு. இது உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எந்தவித டிக்கெட் எதுவுமே கிடையாது. ஸோ என்ட்ரி ஃப்ரீ தான். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பிரிட்ஜுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 45th ஃப்ளோர், அதாவது அந்த டின் டவர் கனெக்ட் பண்ணும் பார்த்தீங்களா பிரிட்ஜு. ஸோ அங்கே போகிறதுக்கும் அதுக்கப்புறம் 81st ஃப்ளோர்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து கம்ப்ளீட் சிட்டி வியூ பார்க்கலாம். இந்த 2 இடத்துக்கும் போகணுன்னா தான் நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது இன்றைக்கி சண்டேங்கிறனால டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக உள்ளே போயிட்டு கவுண்டர்லையும் செக் பண்ணி பார்க்கலாம் டிக்கெட் கிடைக்குதான்ட்டு. அந்த பில்டிங் பாருங்கள், கம்ப்ளீட்டாக வெர்டிக்கல் கார்டன் வச்சுருக்காங்க. கம்ப்ளீட் பில்டிங் ஃபுல்லாகவே. என்டரிங் டின் டவர். உள்ளே என்டர் ஆகலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டின் டவரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம மேலே போகிற டிக்கெட் எடுக்கலாம். அதாவது 41st ஃப்ளோரில் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். இன்னொன்று 86 ஃப்ளோரில் இருந்து கம்ப்ளீட்டாக அந்த வியூ பார்க்குறக்காகவே வச்சுருக்காங்க. அப்சர்வேஷன் டெஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிடில் இருக்கிறதான் இந்த பிரிட்ஜு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அந்த 2 பில்டிங்கை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு 41st ஃப்ளோரில் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிக்கெட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போக முடியல மேலே. இந்த டின் டவர் மேலே போகணுன்னா நீங்கள் டிக்கெட் ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ தான் கிடைக்கும். இல்லைனா இன்னும் வீக்கெண்ட்ஸுன்னு வச்சுக்கோங்க, சாட்டர்டே சண்டேனா இன்னுமே அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடியே அதை புக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டிக்கெட் கிடைக்கும். இன்றைக்கி எஸ்பெஷலி சண்டேங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே புக் பண்ணல. ஸோ அதனால டிக்கெட் கிடைக்கலாம், மேலே போக முடியாமல் இருந்துச்சு. இந்த டின் டவரில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே லைக் இங்கே நிறையா பிராண்டட் ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது பார்த்தாதுக்கு கீழே போனீங்கன்னா மால் கூட இருக்குது.
இதுதாங்க ட்வின் டவரில் இருக்கிற மாலு. நம்ம வந்து இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இங்கே வந்து ஏகப்பட்ட ஷாப்பிங், அதாவது வந்து பிராண்டட் ஷோரூம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அது போக வந்து நம்ம கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 3, 4, 5 ஃப்ளோருக்கு வந்து இந்த மால் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ ட்வின் டவரோட டாப்புக்கு போக முடியாதனால வந்து அப்படியே வந்து அது பக்கத்தில் இருக்கிற கோலாலம்பூர் அக்வேரியம் போகலான்னு வந்து டிசைட் பண்ணி அங்கே போனோம். ஸோ அந்த கோலாலம்பூர் அக்வேரியமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில யூனிக் ஸ்பீசஸ்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டுருக்கோம். நான் வந்து இங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து முதல்ல பார்த்தேன். ஸோ அது என்னான்னு வந்து அப்படியே பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே என்ட்ரானதுமே வந்து பிரானா தான் இருக்குது. இந்த பிரானா பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபிஷ் வகை, ஒரு மீன் வகை. இது வந்து ரொம்ப வேகமாக நீந்துற ஒரு மீன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து வளர்க்குறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. இதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு, சேல் பண்ணுறதுக்குலாம் வந்து பிரானா வந்து வளர்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு கவர்மெண்ட் அப்ரூவோட வந்து மியூசியம் அந்த மாதிரி தான் வைக்க முடியும் இந்த பிரானாங்கிற ஃபிஷ்ஷை. நிறைய ஃபிஷ் பார்த்துருக்கேன், ஆனால் வந்து இது ரொம்பவே வந்து வித்தியாசமான ஃபிஷ்ஷு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதை வந்து பிளைண்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த மீன்களுக்கு வந்து கண்ணு தெரியாதான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு அடர்ந்த குகைக்குள்ளே வந்து தான் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது கண்ணு தெரியாதனால வந்து இதோட அந்த சென்சரி பவர் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குமா. அதனால் வந்து இது வந்து எதிரிகிட்ட இருந்து வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிடும் அதை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிளைன் ஃபிஷ். இதை வந்து பிளைன் கேவ் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து அந்த மட் கீப்பர். அதுதான் வந்து மட் ஸ்கீப்பரு. இந்த இங்கே ஒன்று இருக்க பாருங்கள். ஸோ இந்த மட் ஸ்கிப்பர் என்ன பண்ணணும்னா வந்து இந்த மாதிரி வந்து, அதாவது வந்து தரையிலையும் வாழக்கூடிய ஒரு ஃபிஷ்னால் வந்து இந்த மட் ஸ்கிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மீனோட வகை தான். அதாவது வந்து ஃபிஷ் மீன் இனத்திலே வந்து கண்ணை பிளிங்க் பண்ணக்கூடிய ஒரே ஃபிஷ் வந்து இந்த மட் ஸ்கிப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை விட வந்து லேண்டில் வந்து இதுக்கு வந்து கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதாங்க இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து ட்வின் டவருக்கு பின்னாடி நிற்கிறோம். இங்கேருந்து இந்த ஃபவுண்டன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. இந்த பிரிட்ஜில் இருந்துதாங்க அந்த ட்வின் டவர் வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஸோ நிறையா பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து இந்த பிரிட்ஜில் இருந்தால் எடுப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் சென்டரில் போயிட்டு அங்கேருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க.
இப்போ தான் வந்து லைட்டு போட்டுட்டாங்க. இப்போ தான் வந்து லைட்ஸ்லாம் ஆன் பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு 7:10 இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ட்வின் டவருக்கு பின்னாடி உள்ள ஃபவுண்டைன் பார்த்தோம். ஸோ முன்னாடியும் பாருங்க, முன்னாடியும் வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. ஹாய்ங்க, இப்போ வந்து நான் ரூம்குள்ளே வந்துட்டேன். ஸோ ரூம்லேருந்து வந்து நான் உங்களுக்கு வெளியே வியூ காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த ட்வின் டவர் எல்லாமே. ஸோ இங்கேருந்து வியூ பார்த்துடலாம் வாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து ட்வின் டவர் நம்ம இப்போ போயிட்டு வந்தது. இதை சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ எல்லாமே வந்து பில்டிங். ஒரு நிமிஷம் இருங்க, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ தட் இப்போ வியூ பார்த்துடலாம் வாங்க. இந்தாங்க ட்வின் டவர் இங்கே தெரியுது. இதான் வந்து இப்போ நம்ம வந்து போயிட்டு வந்தது. சூப்பராக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இருக்குன்ட்டு, எவ்வளோ டாலஸ்ட் பில்டிங் எல்லாமே. கீழே வந்து ஒரு 8-வே ரோடு இருக்குது. கார்லாம் வந்து ஏதோ நம்ம விளாட்ற பொம்மை கார் மாதிரி தெரியுது. இப்போ நான் இருக்கிற வந்து 45வது ஃப்ளோரு. அப்படியே வந்து நான் உங்களுக்கு ரூமும் காட்டுறேன். வந்து நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன். அப்புறம் வந்து ஸோ இங்கே ஒரு சோஃபா கொடுத்துட்டாங்க, அங்கேயுமே வந்து ஒரு பெட் மாதிரி. ஸோ டிவியும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு வாஷ்ரூம். அது போக இங்கே வந்து ஒரு 2 பேர் தூங்குற மாதிரி பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மெயின் பெட்ரூமு. ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு வாஷ்ரூமு. ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ட்வின் டவருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டணுன்னு காட்டினேன். ஏன்னா ஒன்று நமக்கு முன்னாடியே வந்து ப்ரீ புக் பண்ணதுனால வந்து மேலே வந்து அந்த ஸ்கை அந்த பிரிட்ஜு தான் வந்து நம்மளால் போக முடியல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye. Pero muy bien, por la vía decía de ir en noviembre. Ah,